அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனிதனில் கடவுள் தங்கும் இடம் எதுங்கய்யா? சகசிராமமா. தலை உச்சி இருக்குது, மூளைக்கு மேலே பிரணவ மேடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மேட்டில் தான் இறைவன் தங்கி இருக்கார். இதெல்லாமா கேள்வியாக கேட்பேன், எல்லாமே நான் சொல்லின்னு இருப்பேன். இதெல்லாம் சொன்னதை கேட்டு போட்டு எல்லா சாமியாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய வீடியோ பார்க்க நான் பேசுறதே பேசிக்கிறாங்க. மாயை என்பது என்னங்கய்யா? அதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது? பிசாசுன்றது என்னதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அனுபவிச்சுக்கிறியா? அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது. ஆனால் நம்மளை அடிச்சு போட்டுடும். அது மாதிரி மாயைன்றது ஒரு உருவமற்றதான செயல் இருக்குது அதுக்கிட்ட. அது எப்படி நம்மளை சூழ்ந்ததுன்னு தெரியாது, நம்மளுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதனால மாயையில் சிக்கிக்கு கொடுக்கூடாதுன்னு. இப்போ ஆசீர்வாதம் சொன்னீங்க, சாமி முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்றாங்க. பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்றாங்க. ஒரு குரு கிட்ட ஆசீர்வாதம். நான் பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்பா அம்மா காலில் பெரியவங்க, அப்பா அம்மா, குரு கிட்ட பெரியவங்க. உங்க வீட்டு பக்கத்துல 60 வயசு தாத்தா யாருமே இல்லையா? நீ போற வயதில் யாரும் பெரியவங்க இல்லை. எல்லாம் உன்னோட அவங்கள விட நீ தான் பெருசு பண்ண. ஊரெல்லாம் பெரியவங்க இருக்கிறாங்க. ஆனா ஊர்லங்கிறவங்க காலில் விழாத, உன்னை பெற்றவங்க காலில் விழாது, உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கோவிலுக்கு போய் தெய்வத்தினுடைய காலில் விழு, மனசு புண்ணியத்தை தேடும் அப்படின்னு சொன்னேன். அது மூணுத்துல எது சிறந்ததுங்க ஐயா? சிறந்தது தாய் தப்பா காலில் விழறது சிறந்ததுமா. மற்ற கோயிலில் போய் விழறதை விட தாய் தப்பா காலில் விழறது தான் சிறந்த ஆசீர்வாதம். ஆன்மீக பாதைக்கு வர்றது என்னோட விதியா இல்ல முயற்சியா? விதி. முயற்சி ஆன்மீக பாதைக்கு வந்த, ஆனா அதுல வெற்றி அடையிறது விதி. இப்போ இங்கே எல்லாரும் உபதேசம் வாங்குறான். எத்தனை பேர் சாதிச்சான்? சேலத்திலேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான்னு, சாமி நான் உபதேசம் வாங்கிட்டு வந்தேன், வீட்டுக்குள்ளே போனேன், பொண்டாட்டி கட்டத்தில் நிற்கிறா சார். ஏன்பா அப்படின்னு. ஒன்று ரூமை போய் மூடினீன்னா என்னை எங்கள் அம்மா வீட்டில் விடு, இல்லை ரூமை மூடாத அப்படின்ற சாமி. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. கடவுளை விட்டுடு, பொண்டாட்டியை பிடிச்சி போனேன். ஏன்னா கடவுள் மனிதனுக்கு எப்பவுமே தொல்லை கொடுக்க மாட்டான். பொண்டாட்டி சுல்லானி மாதிரி வச்சுடுவான். அதனால பொண்டாட்டியை பிடிச்சிக்கப்பா, தொல்லை இல்லாத இருக்கும்னு. ஒரு நல்ல செயல் செய்ய ஆர்வத்தை தூண்டுவது மனமா, சித்தியா, புத்தியா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே நாலும் சேர்ந்ததான் செயலுக்கு. நம்ம தெரியாம செய்யற பாவம் யோகத்தின் மூலமா கழியுமா இல்ல தர்மம் செய்வதால் கழியுமா? தெரியாம செய்தது பாவமே கிடையாது. தெரியாம பாவத்தை செய்யவே முடியாது. தெரிஞ்சுதான் செய்வோம். போய் நேரம் ஒருத்தட்டமாலும் வச்சுடுவோம். இது தெரியாது பட்டுச்சு மன்னிச்சு. அதே எப்படி தெரியாது போய் உங்கால் அவமானப்படும். இது மாதிரி ஏமாற்றக்கூடாது. தெரியாம பாவம் பண்ண முடியாது. ஒரு கோயில் பிடிச்சி அறுத்து கொடுத்துன்னு கொடுத்து நான் தெரியாத அர்த்தத்துங்கன்னு சொல்லுவேன். ஒருத்தனை போய் குத்தி போட்டு அவசரத்தில் குத்திட்டேங்க, தெரியாம குத்திட்டேன் இல்லையா? எந்த செயலும் மனிதன் தெரியாம செய்யறதில்லை, ஆணவத்தால செய்யறது, அகங்காரத்தால செய்யறது. அதை அந்த ஆணவம் அகங்காரம் அவனை விட்டு விலகும் போது நான் தெரியாம செய்தேன்றான். அதனால தெரியாம எதையுமே செய்ய முடியாதுமா. கண்ணு இருக்குது இல்லை, தெரிஞ்சுதானே செய்த. தெரியாம செய்யறது கண்ணு முன்னே அங்கே ஒரு மூலையில் உட்காந்து இருப்பேன். போன பிரிவில செய்யறேன்னு சொல்லுங்க. போன பிரிவுல நான் தெரியாம செஞ்ச பாவத்துக்கு இப்ப நான் போன பிரிவுலையும் தெரியாம செய்யல, தெரிஞ்சதுதான் உனக்கு லிஸ்டா வச்சுன்னு வந்துக்கிறேன். இப்போ அந்த லிஸ்ட்டை கழிக்கிறதுக்கு தான் இந்த பாதைக்கெல்லாம் வந்துக்கிறீங்க. மனம் மூளை சம்பந்தப்பட்டதா இதயம் சம்பந்தப்பட்டதா? மனம்ன்றதே மூளையில் தான் ஆகுது. எல்லாரும் மனம் இங்கே இங்கே இங்கே. இங்கே மனமே கிடையாது. இங்கே ஏக்கம் தான் இருக்குது, ப்ரெஷர் தான் கொடுக்குது. 5 பொருள் ஒன்றா இதயத்தோட கலந்து இருக்குது. இந்த 5 பொருள் என்ன பண்ணுது? நல்ல ரத்தத்தை மூளைக்கு ஏற்றுது, கெட்ட ரத்தத்தை கழிக்குது. அதனால் இந்த இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல்னு 5 பொருள் ஒன்றா இருக்குது. இந்த 5 பொருளுடைய செயல். ஆனால் மனம்ன்றது மூளையில் தான் இருக்குது. இப்போ நோயாளியை பட்டு கிடக்கிறோம், ஒன்றுமே சொல்கிறதில்லை, ஒன்றுமே செய்யறதில்லை. அப்போ டாக்டர் என்ன மூளைச்சாவுன்றார். அப்போ என்ன இல்லை, அவனுக்கு மனம் இல்லை.
அப்போ மனம் மூளையில் தான் இருக்குது. அதனால் எல்லா செயலுக்கும் காரணம் மூளை. அதில் என்னன்னா சிற்றறிவு பேரறிவுன்னு 2 இருக்குது. சிற்றறிவு மனத்தோடு இருக்குது, உலக செயல் புரியுது. பேரறிவுன்றது கடவுளோடு இருக்குது, அது கடவுள் வழிபாட்டை பண்ணுறது. அதனால் அந்த சிற்றறிவும் பேரறிவும் சேர்ந்தது தான் மனுஷன். இந்த தியானம் யோகம் செய்யறாங்க ஐயா, அது புரிதலை ஏற்படுத்துமா? ஒரு குரு சிஷ்யன் உறவு, கணவன் மனைவி உறவுல புரிதல். கணவன் மனைவிக்கு என்ன புரிதல் வேணும்? தியானம் பண்ணினாவே கணவனை விட்டு மனைவி பிரிவா, மனவனை விட்டு கணவன் பிரிஞ்சிருக்கும். ஏன்னா இனிமேல் நீ எனக்கு ஒதுக்க மாட்டேன், நான் உனக்கு ஒதுக்க மாட்டேன் ஆகிடும். நல்லா தியானம் பண்ணாங்கன்னா சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 10 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. இவர் ஒரு மகான் இவர். அதனால் அந்த மனைவி என்ன பண்ணார், நீ தாய்மா, நீ மனைவி இல்லை எனக்கு, நீ தாய் அப்படின்ட்டார். அப்போது ஞானத்தில் போகும்போது மனைவி தாயாகவே தெரிவார். அதனால் அங்கே கணவன் மனைவிக்கே வேலை இல்லை. அதனால் நீ டீப்பாக போனீங்கன்னா உன் கணவனை கை விட்டுட்டு போகிற, ஜாகிரதையாக இருந்தது. ஆத்மா திருத்திரப்பள்ளிலேருந்து ரவி, திருத்திரப்பள்ளிலேருந்து வந்துக்கிறேன். என் பேர் ரவிங்க. இப்போ மனம் அடங்காததுக்கு காரணம் நம்மளுடைய செயல் தானே எனக்கு நல்லா தெரிஞ்சு சார். மனம் அடங்காததுக்கு காரணம் நம்மளுடைய செயல்களே காரணம்னு தெரியும். ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனைகளும் மனம் சீக்கிரம் அடங்கிடும். அதை யாரையும் செய்ய முடியல, வீட்டு இதெல்லாமே பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வெளி செயலில் ஈடுபட்டு இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் மனம் அடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா நேரத்துலையும் ஐயாவை நினச்சிக்கிட்டு எந்த காரியத்துக்கு போனாலும் நல்லதே நடக்குது. ஆனாலும் சில நேரத்தில் நடக்க மாட்டேங்குது. நடக்காததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அதை ஆரைய தொழுது. இதுதான் காரணம், அனுபவம், இதெல்லாம் நமக்கு அனுபவம் ஐயாத்துக்கு சொல்லுது. அதை பற்றி ஃபீலிங்கே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் ஐயா கூடவே இருக்காரு. ஆனால் பாடம் பண்ணுற நேரத்தில் எங்கே போகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு பாடம் பண்ண மாதிரி இருக்குதுங்க. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுவேன். எல்லாம் வேதனைப்பட்டுலாம் பாடம் பண்ணுறதுலாம் ஈஸி கிடையாது மாட்டோம். எல்லா பார்க்குறோம், எல்லா டைம்லையும் இருக்கிறாருங்க. ஆனால் அந்த நேரம் மட்டும் பார்க்க முடியல. அப்படி உணர்றேன் நான். அதுக்காக இப்போ இந்த பக்கத்துலலாம் ஃபஸ்ட்டு படம் வாங்க பொழுது கோயம்புத்தூரில் அந்த தறியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. சத்தத்தில் கேட்க மாட்டேன் சாமி. ஊருக்கு போனோம்னா அங்கே காலையிலே கோழி சத்தங்கள்லாம் கேட்டுட்ருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாதப்படம் நான் வாங்கியிருக்கிறேன். இப்போயும் அதே மாதிரியாவது இருக்குது சாமி. அந்த டிஸ்டர்பில் போய் அதை செஞ்சுட்டு இருக்கீங்களா, அது வேறு வழி என்ன இருக்குதுன்னு கேட்கறதுக்கு வந்தேன். எங்கேயே சவுண்டு கேட்டுச்சுன்னா இங்கே கேட்குற மாதிரி இருக்குது, இல்லை இங்கே கேட்குதா அங்கே கேட்குதான்னு தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் உள்ள இறைச்சலுக்கு இதுக்கு என்ன தீர்வு? நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வரி சொல்லுங்கள் சாமி. ஐயா சொன்ன மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல மாதிரி காட்டுக்கு போயெல்லாம் பார்த்தா காடும் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு விட்டு வீடாக கட்டிவிட்டாங்க. அங்கேயும் காடு இல்லைங்க. அப்புறம் எப்படி சாமி இது பண்ணுறது? ஏதோ பாடத்து மேலே பாடப்பட்டு வர்றது வரட்டும், நடக்கட்டும்னு நாங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன சத்தம் கேட்டாலும் அதே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் எங்கள் மனசு நிறைவாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எப்படியா இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது சார். நேற்று கொண்டாந்து டோல்கேட்ட இறங்குறவங்க 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு இறக்கி விட்டா, தூங்கிட்டேன். நான் தூங்காமல் வந்துக்கிட்டு இருந்தால் அங்கே வந்து தூங்கிட்டேன் சாமி. ஆனால் கொஞ்சம் கூட ஃபீல் இல்லை எனக்கு. உண்மையிலே சொல்கிறேன் சாமி. முன்னாடியெல்லாம் ரொம்ப சங்கடப்படுவேன், ஃபீலே இல்லை. மறுபடியும் அங்கேருந்து இறங்கி இங்கே வந்து இறங்கி வந்துட்டு ஈஸா. முன்னாடியெல்லாம் அவ்வளோ நடுங்கும், அந்த மாதிரியெல்லாம் இன்னும் பிரச்சனை அவங்க டைவர்ட்டு சண்டை போடுவேன், இப்படியெல்லாம் பேசுவேன். இப்போ ஒன்றும் ஃபீலே இல்லை சாமி, நல்லா இருக்கிறேன் நான். ஆனால் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இந்த பாடம் பண்ணலாம்னு. சத்தம் ஓவராக இருக்குது. நாத சவுண்டுக்கு கொஞ்சம் அமைதியான சாமி இருக்கணும். ஃபஸ்ட்டு படத்துக்கே எப்படியே வேணாலும் இருந்துக்கலாம். நாத படம் வரும்பொழுது கொஞ்சம் அமைதி தானே இருக்கணும், சவுண்டு கேட்கணும். நாதத்துக்கு அதுதான் எல்லாரும் தூங்கும்போது ஞானிகள் மூச்சு நிற்பாங்களாம். எல்லாரும் மூச்சு நிற்கும்போது ஞானிகள் தூங்கி நிற்பாங்களாம். நம்ம எல்லாரும் வீச்சு நிற்கும்போது பாடத்தில் போய் உக்காந்தோம்னா மோளை அடிப்பாங்க, சங்கு ஊதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது இங்கே கேட்குதா அங்கே கேட்குதான்னு தெரியாது. அப்போது பாடம் வாங்கணும், அதெல்லாம் அனுபவிக்கணும். அப்படின்னா ஊர் தூங்கும்போது நம்ம விழிப்பாக இருக்கணும். புரியுதுங்களா? அவங்க கூடவே போய் பயணம் பண்ணலாம்னா இந்த பயணம் சரிப்பட்டு வராது. புரியுதுங்களா? அப்போ ஏதாவது ஒன்று எழுந்து தான் ஆகணும். தூக்கத்தை குறைங்க. தூக்கத்தை குறைச்சி ஒன்று நைட்டில் பாடம் பண்ணுங்க. சரிங்களா? இந்த 2 மணி நேரம் பகலில் காலைல பண்ணுறத நைட்டில் பண்ணிங்கன்னா எல்லாரும் நைட்லலாம் ஏந்து பாடம் டமாரம் அடிக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்ன கேட்குதுன்றதை நீங்கள் அப்போ தான் உணர முடியும். சரிங்களா? எல்லாரும் போகி கொளுத்துற மாதிரி ஊரெல்லாம் டமா நாச்சிருக்கும் போது உங்களுக்குள்ளே என்ன கேட்குதுன்னு தெரியாது. அது இங்கே கேட்குதா அங்கே கேட்குதான்னு எதுவும் தெரியாது. அதனால் முதல்ல நேரத்தை மாற்றிங்க, டைம் மாற்றிங்க. ஒன்றும் விடியற்கால ஊர் தூங்கும் போது நீங்கள் பண்ண சாமி. உங்கள் ஊர் எப்போ தூங்குதுன்னு பார்த்துங்க, எல்லாரும் விசாரிச்சிங்க. எப்போ தூங்குறீங்க ஒழுங்காக சொல்லிடுங்க, பாடம் பண்ண போகிறேன். மனம் தூங்குனா ஊரே சுற்றி டமாராச்சா கூட காது கேட்காது. அந்த நிலை வர வரைக்கும் இந்த போராட்டங்கள்லாம் வேணும். அப்போ ஒரு செடி மாதிரி நம்ம ஒரு பக்குவமாக இருக்கணும்னா எல்லாரும் தூங்கும்போது நல்லா பாடம் பண்ணுங்க. ஒரு காலங்கட்டம் உங்களுக்கான பக்குவம் வந்த பிறகு சுற்றி உட்கார வச்சு நீங்கள் மோளாடிங்க, நீங்கள் பாடம் பண்ணலாம், ஒன்றும் கேட்காது. அந்த பக்குவம் வர வரைக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. உங்களுக்கான சூழ்நிலை எப்போ வருமோ அந்த டைமில் உட்காந்து பாடம் பண்ணுங்க. ஊரில் போய் மல்லு கட்டாதீங்க, அதெல்லாம் நம்ம திருத்தவே முடியாது. சரியா? அங்கே இருக்கிற வரைக்கும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே
கோயம்புத்தூர்ல வந்து வெறும் தறி சத்தம் தான் ஓவராக கேட்டு 24 மணி நேரம் தறி ஓடிட்டே தான் இருக்குங்க. தறி ஓடினாக்குதா? பக்கத்துலேயே தறி ஓடிட்டு இருக்குது. ஆனால் நல்லா சவுண்டெல்லாம் வருது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டேதுங்க. தறியிலேருந்து வரும். தறியிலேருந்து வருதா இல்லை அங்கே உள்ள தறிங்க காதுக்குள்ளே வந்து தறி ஓடிட்டு இருக்குங்க. அப்படியே மாறி போயிடுச்சு. கரண்ட் ஆஃப் பண்ணு சாமி. கரண்ட் ஆஃப் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதுக்கு ஆசை இருக்கும். எல்லா தறியெல்லாம் நிறுத்திட்டு வரோம். அப்போ இதாகிடும். அப்புறம் ஊருக்கு வந்தாலும் அந்த 4 மணிலேருந்து கோழி பக்கத்து வீட்டில் போகணும்னு கிடைக்குதுன்னா எப்படி சாமி நான் பாடம் பண்ணுறது? இருந்தாலும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நல்லா அது இப்போ சாமி இந்த எல்லாருக்கும் பாடத்தில் அனுபவம் வருது, உணர்வு வருது, ஒலி வருது, நாதம் வருது, எல்லாமே வருது. இது எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருங்களா இல்லை ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வேறு வேறு விதமாக வருங்களா? அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். பாடம் எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் கொடுக்குறது. ஆனால் அனுபவங்களில் வித்தியாசம் வரும். எப்படி வித்தியாசம் வரும்னா அவங்கவுங்க மனப்பக்குவத்துக்கும் உடல் பக்குவத்துக்கும் ஏற்ற மாதிரி பாடங்களோட அனுபவங்களும் மாறும். அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்காதீங்க சொல்கிறதுக்கு காரணம் அனுபவங்களில் வித்தியாசம் வரும். ஆனால் இதை யாரை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா குருமாரில் கேட்கும்போது தான் நீங்கள் உங்களுக்கு வந்தது கரெக்டாக, நீங்கள் போகிறது கரெக்டாக அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதனால் அனுபவங்களும் வித்தியாசப்படும். அது அவங்கவுங்க மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரி சரி சரிங்களா? மனப்பக்குவம், உடல் பக்குவம். ஆமாம், உடலுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எல்லாம் 2 பொருளும் இல்லாமல் யோகம் பண்ண முடியாது. 2 வச்சு தானே பண்ணுறீங்க. இதுதான் முதல். இந்த முதலுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே அறுவடை கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த உடலை கெடுத்துக்குன்னா அனுபவம் அங்கே வராது. மனம் கெட்டு போச்சுனாலும் அங்கே அனுபவம் வராது. இது 2மே ஒரு பக்குவத்தில் இருந்தால் அனுபவங்கள் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? எல்லாரும் அப்படி இருக்கிறோமா? இல்லையே. அப்போது பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஐயா சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சாவறதுக்குள்ளே அந்த உலகத்துக்கு ஏதாச்சும் செஞ்சு வச்சுட்டு சாவுங்க. உங்கள் உழைப்பு அங்கே இருக்கணும், ஊருக்குள்ளே பொதுநலத்துக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் வைக்கிறது இல்லைங்க, வெளியில் பொதுநலத்துக்காக வாங்கி வைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கோயில் பக்கத்தில் ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க, கும்பாபிஷேகம் நடந்து. அதுக்கு ஒரு மணி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். வெங்கலத்தில் 5 கிலோ. உங்கள்கிட்ட கூட கேட்டேன் நான், இந்த பேர் எழுதணும், ஏன் பேர் போட மாட்டேன் சாமி, ஐயா பேர் போடணும், எப்படி போடணும் உங்கள்கிட்ட கேட்டேன் நான். சாமி சொன்னீங்களா இல்லையா? சத்குரு ஸ்ரீ நித்யானந்தா சொன்னீங்கள்ல, அதே மாதிரி போட்டு வச்சுட்டு வந்துருக்குறேன். அப்போ எல்லாம் அதான் பயன்படுத்தியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே சாமி. ஆனால் அதுலேருந்து ஒரு மாதிரி இன்பம், ஏதோ ஒரு இன்பம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நம்மளும் ஏதோ ஒரு இதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஆசையாக இருக்குது. இந்த தர்மம் செய்ய முன்னாடி இருந்து செய்கிற தர்ம தானங்களுக்கும் இப்போ செய்கிற தர்மங்களுக்கும் நிறைய வித்தியாசமாக தெரியுது சாமி. இந்த பாடத்துக்கு வராதுக்கு முன்னாடி எவ்வளவோ செஞ்சுருப்போம், அப்போ கூட ஒன்றும் ஃபீல் ஆகல. ஆனால் இப்போ செய்கிற ஒவ்வொரு தான தர்மமும் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. இது வர்றது நல்லதுங்களா? நல்லதாமே, நல்லதுதான். ஏன்னா முதல்ல நீங்கள் செஞ்சீங்க, நான் செய்கிறேன்ற உணர்வோடு செஞ்சீங்க. இப்போ குருநாதர் நம்மளை செய்ய சொல்கிறார், இறைவன் செய்ய சொல்கிறான் அப்படின்னு செய்யும்போது அந்த பக்குவம் தான், அந்த உதவி தான், அந்த தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும். நான் செய்கிறேன்னா அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றாது. புரியுதுங்களா? அதை தான் இப்போ நடந்திருக்கு மாற்றம். முன்ன செஞ்சதுக்கும் இப்போ செஞ்சதுக்கு வித்தியாசம் இதுதான் நடந்திருக்கு. அதான் பேர் போட்டுக்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். என் பேர் நான் போடல, என்னுடைய கடவுள் பேரை தான் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு. நல்லா பத்திரமா தூக்கி கேட்டு பூசாரி ஆகுது கொண்டே விற்று விடுவானுங்க நைட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாரும். பேர் போடு பேரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் ஐயா பேர் இருந்தால் அப்படின்னு சொன்னேன். எங்கள் சீடர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அந்த உலகத்தில் அவங்களெல்லாம் அந்த பொது சேவை செய்வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க சார். நன்றி சாமி. அவ்வளோதான். ஆத்மானம் சார். திருவள்ளூரின் பக்கத்திலே